நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸு கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த எட்ஜ்லேயும் ஒரு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி. ஓகே, இன்னொரு ஸ்லீவும் சேம் அதே மாதிரி ஸ்லீவ்ஸு கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1/2 இன்ச்சஸ். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எட்ஜ்லேயும் ஒரு ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி இந்த பார்ட்டு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் ரவுண்டு, இந்த ஸ்லீவு, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் இருந்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டு ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த பார்ட்டு இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு ஆம் ஹோல் கரெக்டாக இருக்கணும், பார்த்துக்கணும் ஃபர்ஸ்டே. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டு இந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங்காக ஃபோல்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி பேக்கில் இப்படி வச்சு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டு கரெக்டாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவ் ரவுண்டு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 2 ஸ்லீவ் ரவுண்டு. ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சஸ் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணி மார்க் பண்ணணும். 18 இன்ச்சஸ் இருக்குது, அதை டிவைடட் பை 2 பண்ணணும். 2 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சு. 9 எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் பாயிண்ட்டு ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சைடிலும் சேம் அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு நம்ம மெஜர்மெண்ட் பார்க்கணும். ஓகே, வேஸ்ட் ரவுண்டு 34 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ 34 இன்ச்சஸ் இங்கேருந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் வேஸ்ட் ரவுண்டு 34 இன்ச்சஸ் எங்கே வருதோ பார்த்துக்கோங்க. இங்கே வருது. ஸோ 34 இன்ச்சஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்துக்கோங்க. இப்படி 5.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 5.5 இன்ச்சஸை டிவைடட் பை 4 பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஸ்டிச் பண்ணதை விட்டுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிச் விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோ. இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் வேஸ்ட்டு இந்த மாதிரி க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் சேம் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது வச்சு ஜாயிண்ட்டு இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இந்த லைனை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கிங் எப்படி இருக்குது, இந்த மார்க்கிங் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரிங்கல்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். எல்லா ஃபேப்ரிக் இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு நீட்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க சைடில். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பைப்பிங் வச்சு ஹெம்மிங் பண்ணணும். இப்போ இந்த மாதிரில பார்த்துக்கோங்க, ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக ரவுண்டாக அட்டாச் ஆகிருக்கு, ப்ளஸ் மாதிரி இந்த மாதிரி அட்டாச் ஆகணும். ஓகே.